தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த பேரை கேட்டாலே டேபிள் கடைசியில் முடிக்கிற டீம்ங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். பட் பிகேஎல் சீசன் 12 பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம்னு நான் சொல்லுவேன். ஸோ பிகேஎல் சீசன் 11லயே கிருஷ்ணன் உடா உள்ள வராரு. பவன் ஷெராவத், விஜய் மாலிக்கை வச்சு டேபிள்ல 7th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பவனை ரிலீஸ் பண்றாங்க. பவனால தான் நீங்க ஜெயிச்சிங்க, பவன் இல்லாமல் நீங்க என்னத்தை கிழிக்க போறீங்கன்னு கேட்டவங்க எல்லாருக்குமே சீசன் 12 அதை விட பெஸ்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாம குவாலிஃபை 2 வரைக்கும் வராங்க. அண்ட் கிருஷ்ணன் குமார் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆஃப்டர் எலிமினேட்டட் 3 தெலுங்கு டைட்டன்ஸ்னாலே 2 பாயிண்ட் எல்லாருக்கும் கொடுக்குற டீமா தான் இருந்தாங்க, அப்படிதான் பார்த்தாங்க. பட் இப்ப தெலுங்கு டைட்டன்ஸை பார்த்து பயப்படுறாங்க. அதுவே எனக்கு போதும், குவாலிஃபை 2ல நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண் கலங்கி இருப்பாரு அவர் இந்த டீமை கொண்டு வந்த விதத்தை பொறுத்து. குவாலிஃபை 2ல ரெஃப்ரீஸோட மிஸ்டேக், பல மிஸ்டேக்னால தோத்துட்டாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் பிகேஎல் சீசன் 12 பொறுத்த வரைக்கும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண டீமா இருந்திருக்காங்க. அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸோட பெஸ்ட் எவர் பர்ஃபார்மன்ஸும் இந்த சீசன் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே கிருஷ்ணன் உடன் பரத்துடாவை பாராட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட பெரிய காரணம் விஜய் மாலிக் அப்படிங்கிற ஒரு கேப்டன் தான். அவருக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும், பெரிய சல்யூட்டும் கொடுத்தாகணும். இவங்களை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.